ஒரு ஐயாவை வணங்கி இந்த உரையை துவக்குகின்றேன். ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் தலைவராக சில காலம் பணியாற்றினார். அதற்கப்புறம் அவர் அரசியலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாலும் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் எதையுமே விடமாட்டார். ஒரு வருடமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார். குறிப்பாக கோவையில் கூட நொய்யலை காப்போம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருந்தோம். அதற்கு ஒரு சமயம் நான் கூட வந்திருந்தேன். இங்கே அப்போ ஒரு கருத்தரங்கம், அதே போல் நொய்யலை காப்போம் என்ற நிகழ்ச்சி, காவிரி காப்போம், பாலாறு காப்போம், தாமிரபரணி காப்போம் என்று எத்தனையோ நடைபயணங்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் சார்பாக இங்கே நடத்தி இருக்கின்றார். அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த அணிந்துரையெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன். அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா, ஒரு வீடியோ மாதிரி இருந்தது. அதாவது அந்த புத்தகத்தில் அவர் தன்னுடைய பால்ய நண்பனோடு சேர்ந்து விளையாடி அந்த இதில் ஜாலியாக போகுது, சந்தோஷமாக ஒரு சின்ன குறும்போட போகுது, ஒரு சின்ன விளையாட்டாக போகுது. அதுக்கப்புறம் அந்த வயநாடு அவர்கள் போகும்பொழுது அது அப்படியே பிரமிச்சு போகிறார். ரொம்ப அந்த அழகில் அவர் மயங்கி போயிட்டார். ராஜ் மயங்கி போய் அதை பற்றி பேசுகிறார். சுவிட்சர்லாந்தெல்லாம் என்ன, வயநாடு தான் அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு வர்றார். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தில் ஒரு விவிட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது மனசில் இருக்கிறத எழுத முடியணும். அது மிகப்பெரிய கலை. நிறைய பேருக்கு மனசில் நல்லா நினச்சிப்பாங்க, ஆனால் அது பேசவோ எழுதவோ முடியாது. ஆனால் இதை அவர் கொண்டு வர்றார் அந்த புத்தகத்தில். அதான் நான் சொன்னேன், அந்த சேரும் சகதியை பற்றி அவர் விவரிக்கும் போது அந்த கலர் நம்ம கண்ணு முன்னாடி வருது, அந்த வண்ணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வருது. அந்த சத்தத்தை பாறை உருண்டு வர சத்தம் கேட்கும்போது காதில் கேட்குது. அந்த அளவுக்கு அந்த படம் அது புத்தகமாக நம்ம படிக்கிறோம், ஆனால் நம்ம மனசில் அது ஒரு படமாக விரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளராக நீங்கள் இதில் நீங்கள் பரிணாமம் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த புத்தகத்தில் வயநாடு பற்றிய நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அந்த ஒரு சின்ன அதாவது ஒரு பக்கம்தான் ஒரு பாகம்னு போட்டிருக்கீங்க. அது கிட்டத்தட்ட முன்னு பக்கமும் பின்பக்கமும் ஒரு பாகம் வருது. வேகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை அதை கொடுத்துருக்கிறீர்கள். அதே போல் நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை டச் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மஞ்சள் சரக்கொன்றை, அந்த ஒரு அழகுக்காக நாம் ஒரு காட்டில் அந்த ஊருக்கு சம்மந்தமில்லாத ஒரு மரத்தை கொண்டு வைக்கும்போது அதனால் ஏற்படும் பாதிப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் வர்தா புயலில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இப்போ வர்தா புயல் அங்கே அடிச்சுது. அப்போ அங்கே விழுந்தது மொத்தமாக ஃபாரின் மரம் தான். அந்த ஊரோட மரம் எதுவுமே உழலை. நம்ம ஊரில் எந்த மரம் வருமோ அந்த மரம் உழலை. ஆலமரமோ புளியமோ அதெல்லாம் உழலை. புதுசாக வைக்கிறாங்க பாருங்கள் வெளியூர்லேருந்து அழகுக்காக, அந்த மரங்கள் தான் முதல்ல விழுது. இதெல்லாம் நம்ம நிறையா நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க. மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நானும் என்வாயன்மெண்டல் இதில் தான், அதாவது சுற்றுச்சூழல் பற்றியும் பெண்கள் அதில் இருக்கக்கூடிய இது பற்றி தான் நான் முனைவர் பட்டம் பெற்றேன். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி படிக்கும்பொழுது நமக்கு சொல்லுவாங்க, இட் இஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். உலகத்தில் பல்லுயிர் பெருக்கம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த மண்டலம், சூழல் மண்டலமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரொம்ப வெரி ஃபியூ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அதில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது ஏற்காடு இருக்கிற இடம். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இந்த பொள்ளாச்சி, வால்பாறை, இதெல்லாம். என்னுடைய கணவராக இருந்தால் இதெல்லாம் பேப்பரே வச்சுக்க மாட்டார். அவராக அப்படியே சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படுது. பொள்ளாச்சி, வால்பாறை, ஊட்டி, ஆனமலை, இந்த கொடைக்கானல், இதெல்லாம் வெஸ்டர்ன். இதெல்லாம் என்னுடைய கணவராக இருந்தால் இதெல்லாம் பேப்பரே வச்சுக்க மாட்டார். அவராக அப்படியே சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படுது. பொள்ளாச்சி, வால்பாறை, ஊட்டி, ஆனமலை, இந்த கொடைக்கானல், இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் அதாவது அது எல்லாமே அந்த கிழக்கு பகுதியில் இருக்குது. அந்த மேற்கு பகுதியில், மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதியில் இருக்கிறதா வயநாடு, கிழக்கு பகுதியில் இருப்பதெல்லாம் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சுற்றுலா ஸ்தலங்கள். அங்கேருந்து எத்தனையோ ஆறுகள், பவானி, நொய்யலாறு, அமராவதி, வைகை தாமிரபரணி கூட அங்கே தான் உருவாகி வருகின்றது.
காவிரி கூட மலை தான், ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அது கர்நாடகாவில் இருக்கிறது. இப்படி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் என்ன அதிகமாக இப்போ இருக்கிறதுனா, காடுகள் போய் டீ எஸ்டேட், தேயிலை தோட்டங்கள் அதிகமாக வந்துவிட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த மேகமலை வெள்ளிமலையில் 1.5 லட்சம் ஏக்கரை வந்து தேயிலை தோட்டங்களாக ஆங்கிலேயர்கள் மாற்றிவிட்டார்கள். அப்போ அந்த காலத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் புக்கில் கூட போட்டிருக்கிறீங்க. என்ன பண்ணலாம், அது வேறு மாதிரி ஏதாவது அங்கே ஒரு வணிக விஷயங்களாக மாற்றலாம் என்று நினைக்கும் பொழுது எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் தேயிலை தோட்டங்களாக அவை மாறி போய்விட்டது. அப்போ காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்கள் வந்து விடுகிறது. அப்போ யானை தடங்கள் அழிந்து விடுகிறதுன்னு சொல்கிறீங்க. யானை, த எலிஃபென்ட்ஸ் மேக் ஃபாரஸ்ட் அப்படின்வாங்க. யானைகள் வந்து காடுகளை உருவாக்குமா. ஏன்னா யானைக்கு போகிற தடத்தில் வந்து தண்ணி அவங்க மாற்றி விட்டுருவாங்க, இல்லை அவங்க நடக்கிற தடத்துல தான் காடு உருவாகும். இப்போ நம்ம ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, யானைக்கு அப்படி நடந்து போகும், சாப்பிட்டுக்கிட்டே போகும், திரும்பி வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே வரும். அப்போ யானைகள் அந்த எந்த இடத்துலலாம் தடத்தை உருவாக்கி கொண்டு போகிறதோ அங்கே தான் காடு உருவாகும். எலிஃபென்ட்ஸ் தான் மேக் ஃபாரஸ்ட்டு. நம்ம தான் போய் அங்கே உட்காந்துக்கிறோம். அதுங்க ஊரில் நம்ம போய் உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கத்துறோம். இப்போ அப்படி கிடையாது. அவர்களுடைய வாழ்விடத்தில் நான் போய் உட்கார்ந்து கொண்டு ஐயோ வீட்டில் இது மிருகங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மறுபடியும் தேயிலை தோட்டங்களுக்கு வருகிறேன். தேயிலை தோட்டங்கள் இருப்பதால் அங்கே என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யும்போது தண்ணியை குடிக்க முடியல. ஏன்னா அந்த தேயிலை கீழே இருக்கிற ரூட்ஸ் வந்து சின்ன ரூட்ஸு, அது வந்து என்ன ஆகும், தண்ணியை பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதுவே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்பொழுது அதோடைய வேர்கள் வந்து மண்ணுக்கு நிறைய போகும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது பிடிச்சிக்கும், தேக்கி வச்சுக்கும். நம்ம ஊரில் நிறைய தாங்கல் சொல்லுவோம், பாக்கம் சொல்லுவோம், கேணின்னு சொல்லுவோம். அதுவும் மலையில் இருக்கக்கூடியது வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோம் வேறு. அப்போ என்ன ஆகும்னா தண்ணி வந்து உள்ளே இருக்கும். அப்புறம் இந்த தேயிலை தோட்டங்கள் இருப்பதுனால அந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகிடுது. ட்ரெயின் ஆகி அப்படியே கீழே போயிடுது. இதனால தான் அதிகப்படியான வெள்ளங்கள்லாம் வருகிறது. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இப்போ இந்த டீ எஸ்டேட்லாம் வந்த பின்னாடி தான் வைகை ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு 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 அறிவியல் விழிப்புணர்வை நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்தப்புறம் தண்ணி கிடையாது. வெள்ளியங்கிரி மலையெல்லாம் நமக்கு கோவையோடைய வரப்பிரசாதம். ஆனால் இன்னைக்கு நொய்யல் ஆறு என்றது எப்படி இருக்கிறதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். எவ்வளோ சேரும் சகதியுமாக அழுக்காக எத்தனையோ எஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்து விட்டோம். இதையெல்லாம் நம்ம மாற்றணும்னா இந்த பகுதியில் இருக்கிற மலைகளில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை குறைத்து விட்டு அதற்கு பதில் மரங்களை நாம் நட வேண்டும். அதுக்கு 50 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா தண்ணி வேணும். டீ வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டால் என்ன கேட்பீங்க நீங்கள்? டீ இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? தண்ணீர் தான் நமக்கு வேண்டும். குடி தண்ணீர் வேண்டும், நல்ல தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும், சாப்பிட்றதுக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுக்கு தண்ணி வேணும்னா நமக்கு தண்ணீரை எப்படி தேக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கணுமே தவிர டீ குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ அடுத்தது தான். அதனால் தேயிலை தோட்டங்களை நாம் குறைத்து விட்டு அதற்கு பதில் நிறைய மரக்கன்றுகளை மறுபடி காடுகளை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று நான் சொல்லணும்னு நினச்சேன். அதே போல் மழையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஏன் இது திடீர்னு 2 நாளில் அவ்வளோ மழை, கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர் மழை வந்து 2 நாளில் வயநாட்டில் பெய்யுதுன்றாங்க. ஆனால் அதை விட அதிசயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோயம்புத்தூரில் நடக்கும், ஊட்டியில் அவிலாஞ்சின்ற ஊரில் 2 நாளில் 911 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டுக்கு வருடம் முழுக்க பெய்யக்கூடிய மழையின் அளவு 950 மில்லிமீட்டர் தான். ஆனால் இங்கே ஊட்டியில் அவிலாஞ்சியில் 5-6 வருடங்களுக்கு முன்பு பெய்த மழையின் அளவு 2 நாளில் 911 மில்லிமீட்டர். வருஷம் முழுக்க பெய்ய வேண்டும் 2 நாளில் பெஞ்சிடுச்சு. அதை விட இன்னொரு மிக 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 அருகாமையில் நடந்த உதாரணம் தூத்துக்குடியில் காயல்பட்டினத்தில் நடந்தது. அது எத்தனை மில்லிமீட்டர் மழை தெரியுங்களா? 930 930 mm மழை. அதாவது வருடம் முழுக்க தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையின் அளவு தூத்துக்குடியில் ஒரே நாளில் பெஞ்சிடுச்சு. அதனால தான் அத்தனை வெள்ளங்களும் அவ்வளோ பேர் வீடுகளும் உடைமைகளும் இழந்து அவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காடுகள் அழிப்பால் நிகழக்கூடிய ஒரு 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 இயற்கை பேரிடர்னு சொல்லவே முடியாது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை பேரிடர் தான், இயற்கை பேரிடரே கிடையாது. அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா,
மலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம எல்லாருமே அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான், மலைகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல் நம் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி இயற்கை விவசாயம் பற்றி நம்மளுடைய இயற்கை ஆர்வலர் அவர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு புராண ஒரு சரித்திர நிகழ்வு இல்லை வரலாற்று நிகழ்வு அப்படின்னு எடுத்து ஒரு கதையில் சொல்லணும்னு பார்க்குறேன். சிலப்பதிகாரம் எல்லாரும் படிச்சுப்போம். சிலப்பதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம். 3 காண்டங்கள் வரும். புகார் காண்டம். புகார் காண்டத்தில் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த அந்த அழகான மன வாழ்க்கை. அதே புகார் காண்டத்தில் மாதேவியும் கோவலனும் வாழ்ந்த அந்த காதல் வாழ்க்கை. அதே புகார் காண்டத்தில் அவங்க 2 பேரும் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு வெளியூருக்கு பொன் பொருள்லாம் எழுந்து வெளியூருக்கு வராங்க. அடுத்தது மதுரை காண்டம். மதுரைக்கு கண்ணகியும் கோவலனும் வராங்க. எல்லாமே போயிடுச்சு, இருந்தாலும் சரி நம்ம ஒரு பெரிய மாநகருக்கு போனால் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நல்லா உயர்த்தலாம்னு மதுரைக்கு வராங்க. இப்போ மதுரைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கொடியை அசைச்சி நீங்கள் இந்த பக்கம் வராதீங்க, ஏன்னா இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு கொடுமை காத்திருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சமிக்ஞை கொடுத்து தான். ஆனால் அது அவங்க 2 பேருக்கும் தெரியல, ஆனாலும் வராங்க. ஒரு பெரிய மாநகரை நோக்கி வரும்பொழுது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநகர்னால் என்ன கேட்கும்? முதல்ல சத்தமாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தது மனித நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கோயில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், ஒரு கோட்டை இருக்கும், அதை சுற்றி கொத்தளங்கள் இருக்கும், மதகுகள் இருக்கும், அப்புறம் வந்து வாயிற் காப்போன்கள் இருப்பாங்க, நிறைய கடை வீதிகள் இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும், பெரிய ஊராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் பொழுது தான். ஆனால் முதலில் ஒரு ஊருக்கு வரும்போது முதலில் நம்மை வரவேற்பது அந்த ஊருடைய நறுமணம் தான். அந்த ஊருக்கு நம்ம என்ட்ரு ஆகும்போது அந்த வாசனை வந்து நம்மளை வரவேற்கும். இப்போ கண்ணகியும் கோவலனும் உள்ளே வரும்பொழுது அவர்கள் நிறைய நறுமணங்களை பார்த்து கொண்டே, அதாவது அவங்க உணர்ந்து கொண்டே வராங்க. அவங்க முதல்ல நுழையும் போது ஒரே அகிர்புகைனா இந்த வேத மந்திரங்கள் ஓடும்போதோ இல்லை கோவில்களிலோ நம்ம நிறைய சாம்பிராணி போன்ற எத்தனையோ நல்ல வாசனை திரவியங்களை போட்டு வரக்கூடிய புகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பெரிய மாநகரமாக தான், நிறைய வீடுகள் இருக்கும், இல்லங்கள் இருக்கும், இல்லங்களிலிருந்து வரக்கூடிய சமையல் புகை அதையும் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அவங்களுக்கு வருது. அப்புறம் கடை வீதிக்கு வராங்க. கடை வீதி வரத்துக்கு முன்னாடியே அவர்களை அந்த நறுமணம் அவர்களை வந்து அடைகிறது. பூக்கடையாக இருந்தால் பூக்கள் வாசனை, காய்கறி கடையாக இருந்தால் காய்கறியுடைய வாசனை. நீங்கள் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா முதல்ல வந்து பழ வாசனையை விட முதல்ல அந்த காயோட வாசனை தான் நம்ம மூக்குக்கு வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டோ பீன்ஸோ இல்லை முட்டைக்கோஸோ கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ அந்த வாசனை தான் வரும். பூக்கள் வாசனை கூட அப்புறமா தான் வரும், ஏன்னா அந்த காயோட வாசனை அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்படி ஒரு நறுமணங்களை அவங்க உணர்ந்து கொண்டே வருகிறாங்க. இந்த மாதிரி நறுமணங்களை நாமும் எப்பொழுது உணர்ந்தோம் என்றால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. எப்போ நம்ம வீடுகளுக்கு நம்ம தெருக்கள் வரும்போது ஒரு வீட்டில் சாம்பார் வச்சாங்கன்னா வாசனை வரும். வெண்டைக்காய் சாம்பார் என்றால் அது தனி வாசனை, முள்ளங்கி சாம்பார் என்றால் அது ஒரு தனி வாசனை, அதுவே முருங்கைக்காய் சாம்பார் என்றால் அதுக்கு ஒரு தனி வாசனை. வெண்டைக்காய் சாம்பார்னா நெய் மணக்கும், ஏன்னா அந்த வெண்டைக்காய் அப்படியே பச்சை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க. அந்த காலத்தில் என்ன கிடைத்திருக்கும்? வீட்டில் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கெல்லாம் போட்டால் சமைச்சிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை பறிப்பாங்க, வீட்டில் என்ன இருக்கோ பருப்பை அதை போட்டு தாளிப்பாங்க. இவ்வளோ பெரிய பெரிய குண்டானில் இட்லி வேகும். எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். இவ்வளோ பெரிய குண்டானில் இட்லி வேகும், ஒரு சாம்பார் எடுத்து ஊற்றுவாங்க. ஆனால் அவ்வளோ மனமாக இருக்கும். எவ்வளோ இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி வாசனைகள் எல்லாம் இருக்கிறதா அந்த சாம்பாரிலும் அந்த குழம்பிலும்? நம்ம வீட்டுக்கு போனால் என்ன சொல்லிடுவாங்க? கறி குழம்பா இன்னைக்கு, மீன் குழம்பா இன்னைக்குன்னு கேட்பாங்க. இன்றைக்கி கருவாட்டு குழம்புல கூட வாசனை வரல. அதுதான் உண்மை. சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மனங்கள் போய்விட்டது. ஏன்னா சாப்பாட்டில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம குழந்தைங்கள்லாம் ஐயோ சிப்ஸு சாப்பிடாதீங்க, பீட்சா சாப்பிடாதீங்க, நொறுக்கு தீனி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ஒவ்வாத அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, துரித உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அன்றாடம் நாம் உண்ணும் உணவுகளே இப்பொழுது வந்து கலப்படம் மிக்க கொஞ்சம் நச்சுத்தன்மையோடு தான் இருக்கிறது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் போய்விட்டது இல்லையா? இப்போ நம்ம சாப்பிடும்போது இன்னும் அந்த வாசனையே வரல. எங்கள் அம்மா சமைக்கும் போது எப்படி வாசனை வரும்? ஒன்றுமே வரலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா வரமாட்டேங்குது. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய சுவையும் போய்விட்டது. அப்போ வச்ச குழம்பு மாதிரி இப்போ வரல. அதே சட்டியில் தான் இன்றைக்கும் நம்ம குழம்பு வைக்கிறோம், ஆனால் அந்த பழைய சட்டியில் வந்த வாசனை இன்றைக்கி வர குழம்புல இல்லை. அதுவும் நம்ம பார்க்குறோம். மனமும் போய்விட்டது, குணமும் போய்விட்டது. அப்போ என்ன தான் அதில் இருக்குது? சத்தாவது இருக்கிறதா?
புரதச்சத்து இருக்கிறதா, இரும்பு சத்து இருக்கிறதா, இல்லை விட்டமின்ஸ் இருக்குதா, எல்லாம் இருக்குன்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி யாரை போய் பிளட் டெஸ்ட் எடுங்க, இப்போ கூட இந்த ஹாலில் உட்காந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா பாதி பேருக்கு ஹீமோகுளோபின் 9 தான் இருக்கும், இருக்காது. எல்லாருக்கும் ரத்த சோகை. ஏன்னா நல்ல சாப்பாடே நம்ம யாரும் சாப்பிட்றதில்லை. ஏன்னா அந்த சத்தெல்லாம் அந்த காய்கறிலையோ நாம் சாப்பிடும் பாலிலையோ இல்லை நாம் சாப்பிடும் முட்டையிலே கிடையாது. அன்றாடம் காலையில் எழுந்தோடனே பால் தானே குடிக்கிறோம். ஒரு பாலில் ஒரு டீயோ இல்லை ஒரு காப்பியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். அடுத்தது ஒரு சாப்பாடு, ஒரு இட்லியோ தோசையோ இல்லை முட்டையோ சாப்பிட்றோம். அப்புறமா பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சரி 5 நாளில் கீரை விளைஞ்சு கையில் கொடுத்துட்றாங்க. எப்படி முடியுது? கடவுளால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அது சொல்ல முடியல. ஒரு கீரை விளையணுன்னா அதுக்குன்னு ஒரு 10-15 நாள் வைக்கணும். அப்படிலாம் இல்லை, போடுறாங்க 5 நாளில் மருந்து போட்டு கீரை சூப்பராக வந்து நம்ம டேபிளுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் கோழிலாம் எப்படி கொஞ்ச நாள், அதுக்கு ஒரு 2-3 மாதம் தான் ஆகுமா? அதெல்லாம் கிடையாது. 15-20 நாளில் குண்டு ஒரு கோழியை கொண்டு வச்சு கொடுத்துறா. எப்படி முடியுது? இதெல்லாம் என்ன மேஜிக்கா? இல்லை, இதெல்லாம் வந்து ரசாயனம் போட்டு நம்ம பழகிட்டோம். எல்லாமே நமக்கு அவசரம். இன்னைக்கு வச்சா நாளைக்கு வரணும். டிவி போட்ட உடனே பிடிக்கலையா டப்பு 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 டப்புன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிமோட் இருந்ததுன்னு வச்சுங்க, எத்தனை சேனல் இருந்தாலும் போயினே இருக்கும். டப்போட அப்படியே மாற்றின்னு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் 20 சேனல் போயிடும். ஏன்னா எதுவுமே பிடிக்காது, அவசரத்துக்கு கிடைக்கணும். ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து சேரணும். நான் இப்போ கடையில் போய் கூட இப்போ யாருக்கும் வாங்குறதுக்கு அவகாசம் இல்லை. எல்லாமே அட்டடப்பாவில் ஃபோனை போடுறாங்க, மெசேஜை தட்டுறாங்க, வந்துடுது. அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி ஒரு அவசர கதியில் இருக்கிறது. இந்த இயற்கையாக நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு போயிடுச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இரும்பு சத்து இருக்கிறதா இல்லை புரத சத்து இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்காக நம்ம தனியாக தான் சாப்பிட்றோம். என்ன, தினம் ஒரு விட்டமின் டேப்லெட்டு, இல்லைன்னா அந்த ஏபிசிடி ஜூஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருமே அதை சாப்பிடணும். ஏன்னா ஆப்பிள், பி என்றால் பீட்ரூட்டு, சி என்றால் கேரட்டு, டி என்றால் டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம். 4 அடித்து தினம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் அந்த குணமும் இல்லை, அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துகளும் இல்லை என்பதுதான் உண்மை. இதற்கு இயற்கை விவசாயத்தை நம்ம மாறணும். இப்போ கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து வீம்புக்குன்னா அந்த தோட்டத்தை வச்சு அதை வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி ஹாபின்னு வேற சொன்னாங்க. எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கணவன்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ 25 ஏக்கர் தோட்டம் வாங்கிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்ட்டு என் காசெல்லாம் கரியாக்குறாங்கம்மான்னுவாங்க. நான் சொல்வேன், பரவாயில்ல, அதையாவது செய்கிறாங்களே, அது ரொம்ப நல்லது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது பயன் தரும். அது வந்து விலை அதிகம் தான். இன்னைக்கு வந்து சாதாரண கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியோட சோலார் எலக்ட்ரிசிட்டி போடணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நம்ம வந்து இந்த பல்பை மாற்றி போடணும், அப்போ சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்னா அது வந்து இதை விட அதிகமான விலையாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நாட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம வருங்காலத்திற்கும் நல்லது. அதே போல் ஆர்கானிக் ஃபார்மிங் என்றாலும் அது இன்றைக்கு விலை அதிகம் தான். நாட்டு தக்காளி தான் அதிகமான விலை, பெங்களூர் தக்காளி விலை கம்மி. கரெக்டாக? ஏன்னா நம்ம ஊரில் விளையிற தக்காளிக்கு ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம்? அதுதான் ரொம்ப விலை அதிகம். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிறதுக்கு நான் அலைவேன். ஏன்னா எனக்கு பேரம்பேத்திக்கலாம் நாட்டுக்கோழி முட்டையில் தான் கொடுக்கணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லதுன்னு கிடைக்காது. முன்னாடிலாம் ஊரில் காருக்கு போனால் டப்பாவாக போட்டு அனுப்புவாங்க. இப்போ அந்த நாட்டுக்கோழி முட்டையே கிடையாது, கலர்லாம் போட்டு கொடுத்துட்றதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நம்ம நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு நாம் நேரமும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய நேரம் செலவு செய்து நிறைய பணம் செலவு செய்தால் இயற்கையான உணவை நாம் உண்ண முடியும். அப்படியே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எப்படி இயற்கை விவசாயம் என்றால், ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் குறைஞ்சது 3 வருஷமாவது அந்த இடத்துல வந்து அந்த நிலத்தில் வந்து உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லாமல் பண்ணியிருந்தா தான். ஐயா கரெக்டாங்க நான் சொல்கிறது, பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த நிலத்தில் வந்து 3 வருடமாக உரம் போடவில்லை, ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸு இல்லை பூச்சிக்கொல்லிலாம் நாங்கள் போடலை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தினா தான் அது அந்த இடம் ஆர்கானிக் ஃபார்ம்னு அர்த்தம். அதுலேருந்து விளையக்கூடியது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த இயற்கை வேளாண் பொருட்கள். ஆனால் அதை சுற்றி இருக்கிறவங்க யாரும் அது பண்ணலன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பிட்டு மட்டும் அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு அதில் சுற்றி இருக்கவங்கலாம் பூச்சிக்கொல்லியும் உரத்தை போட்டாங்கன்னா அது மண்ணுக்கீழே போய் இந்த நிலத்துக்கும் தான் வரும். அதனால் வந்து எல்லாருமே நம்மளுடைய இயற்கை விவசாயத்துக்கு நாம் மாற வேண்டும். மாறினாதான் நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாய்ப்புள்ள என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உணவை தான் கொடுக்கிறோமா
இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை தான் கொடுக்குறோமான்றதே யோசிக்கவே பயமாக இருக்குது. வாய்க்குள்ள என்ன கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு? நம் வருங்கால சந்ததியினை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இயற்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இன்னைக்கு இந்த புத்தகம் மூலமாக தெரிந்து கொள்கிறோமோ, நம் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான புத்தகங்களை கோவைராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக அவருடைய மனைவி சுதாராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் நிறைய